வயசானதுனால தங்களோட ஃபினிஷர்ஸை சேஞ்ச் பண்ணின 3 WWE ரெஸ்லர்ஸையும் அவங்க சேஞ்ச் பண்ணின ஃபினிஷர்ஸையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 3 ஏஜே ஸ்டைல்ஸ். ஏஜே ஸ்டைல்ஸ் TNAல ரெஸ்ல் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு லெஜெண்டரியான ஹை ஃப்ளைங் மூவை போட்டுட்டு இருந்தாரு. அதோட பெயர் தான் ஸ்பைரல் டேப்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக, போடுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு மூவ் தான் இது. ஆனால் பார்க்கறதுக்கு அந்த அளவு பிரம்மாண்டமாக ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் ஏஜே ஸ்டைல்ஸுக்கு வயசாக அவராலேயே இந்த மூவை பெர்ஃபார்ம் பண்ண முடியாததை உணர்ந்தாரு. அதுல இருந்து அவர் இந்த மூவை போடுறத ஸ்டாப் பண்ணவும் செஞ்சிட்டாரு. மிகப்பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பிரம்மாண்டமான மூவை ஏஜே ஸ்டைல்ஸ் WWEக்கு வந்த அப்புறமா ஒரு தடவை கூட யூஸ் பண்ணவே இல்லை. நம்பர் 2 கிறிஸ் ஜெரிகோ. மிக பிரபலமான கனேடியன் ரெஸ்லரான கிறிஸ் ஜெரிகோவோட ரொம்பவே ஃபேமஸான ஒரு மூவ் தான் லயன் சால்ட். செகண்ட் ரோப்ல கிக் பண்ணி அவர் போடுற ஒரு சூப்பரான ஸ்பிரிங் போர்ட் மூவ் தான் இது. ஆனா இவராலையும் ரொம்பவே வயசானதுக்கு அப்புறமா இந்த மூவை போடாததுனால அதுக்கு பதிலாக வால்ஸ் ஆஃப் ஜெரிகோ கோட் பிரேக்கரையும் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு போய் இருக்கிறாரு. நம்பர் 1 அண்டர்டேக்கர். அண்டர்டேக்கருக்கு அதிகமா வயசானதுனாலையும் அவரோட 2 கால் முட்டிலையும் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருந்ததுனாலையும் அவரால் பழைய மாதிரி ரெஸ்லர்ஸை தூக்கி லாஸ்ட் ரைட் ஃபினிஷரை போட முடியல. ஈவன் அண்டர்டேக்கர் கொடுத்த இன்டர்வியூஸ்ல அவர் பிரைம் டைம்ல இளமையா இருக்கும்போது இந்த லாஸ்ட் ரைட் மூவ் மட்டும் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததா சொன்னாரு. ஸோ வயசானதும் அண்டர்டேக்கர் இந்த லாஸ்ட் ரைட் மூவை போடுறத நிப்பாட்டிட்டாரு.